டிவிகேக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அப்படி எந்த வாய்ப்புனா வந்தால் கூட என்டிஏ வந்து இதுக்கப்புறம் அவங்கள சேர்த்துக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, என்டிஏ வந்து ஆசைப்படுறாங்க இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து விஜயை நம்பி என்டிஏ கூட்டணி கிடையாது. இன்னொரு விஷயம், விஜய் தான் என்டிஏ கூட்டணியோடு இருக்கிறாருன்ற மாதிரி இப்போ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா செங்கோட்டையன் நாங்கள் போவாரான்றது டவுட்டு. என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்காது. தொங்கல் நிலையில் வரும், குதிரை பேரங்கள்லாம் நடக்கும். அப்புறம் தான் யார் முதலமைச்சர்ன்ற இது வரும். ஏன்னா ஏடிஎம்கே உருவாக்குனது எம்ஜிஆரும் ஜெயலலிதா பாடுபட்டு, இவங்க எல்லாம் ஓபிஎஸ் இபிஎஸ்லாம் பாடுபட்டு விஜயை முதல்வர் ஆக்கிறதுக்கு அவங்க எட்டுன்னு வந்தாங்க. இதெல்லாம் நல்லா கதியாகுது. 50 வருஷம் கஷ்டப்பட்ட கட்சி விஜயை முதல்வர் ஆக்கிறதுக்கு வந்திருக்காங்க. எடப்பாடி விட்டுருவாரா? அப்படின்னா செங்கோட்டையனை கூட வச்சுருப்பாரு, ஏன் ஓபிஎஸ்ஸே கூட வச்சுருப்பாரு, சசிகலா மேடம் கூட வச்சுருப்பாரு. விஜயை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எடப்பாடி வந்தார் இவ்வளோ இன்னல்களுக்கு நடுவில். நல்லாக்குது உங்கள் கேள்வி. பவன் கல்யாண் முதல்ல பேசலைன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்களே ஆரம்பத்துலேருந்து நிறைய இந்த வாய்ஸ் காமனில் புதுசாக உருவாக்கி நிறைய பசங்களை வாடகைக்கு எடுத்து வச்சுக்கின்னு இந்த வேலையை பண்ணுறாங்க. முதல்ல அவங்களும் இவங்களை கண்டுக்கல. இவங்க தான் நாங்கள் கிட்ட அவங்க வராங்க, இவங்க வராங்க, அவங்களும் வராரா, இவரும் வராரா, எவருமே கட்சி வரைக்கும் இவங்களுக்கு வரல. புரியுதுங்களா? இவங்களே உருவாக்குறது புதுசாக ஒரு மாவட்ட செயலர் மீட்டிங் போட்டு நம்ம இதோட என்டிஏ கூட்டணியோட போகலாமான்னு கேட்குறது இவங்க தான். எடப்பாடிக்கு தெளிவாக தெரியுது நம்ம என்ன பண்ணோன்னா அரசியல் சாணக்கியனா எல்லாமே யோசிக்கிறா போல். அது அடிக்கிறாங்க, அடிக்கல, முதல்ல சண்டை செய்யணும்னு அவங்க பார்க்குறாங்க. நான் தான் நாங்கள் விளையாட்டுக்கு வந்துடுறேன், ஒப்புக்குச்சப்பனா வரேன்னு இவங்க தான் கேட்குறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் அங்கே அவ்வளோ தூரம் இதெல்லாம் பண்ணல. அமித்ஷா ஒன்றும் அவ்வளோ இதுவும் கிடையாது. நயனா நாகேந்திரனும் அப்படிலாம் இறங்கி போக மாட்டார். அவர் இறங்கி அடிச்சதை பார்த்தீங்கள. அவர் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்கள், த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்னவர் அவர். அப்போனா இவங்க வாவான்னு கூப்பிடுவார். அவர் எல்லாருமே தன்மானம் மிக்க ஒரு அரசியல்வாதிங்க. இவருக்காகலாம் வெயிட் பண்ண மாட்டோம். இவங்களே பில்டப் பண்ணிக்கிறது. ஜனநாயகனா இவரே தேவையில்லாமல் எட்டுன்னு போய் அவங்க கையில் கொடுத்து கேஸை போட்டவர். இவரே தேவையில்லாமல் படம் வரப்போகுதுன்னு சென்சார்லேருந்து இது ரிப்போர்ட் வராமல் டிக்கெட்டை விற்றாங்க. எல்லாமே இவங்களே பண்ணிக்கிறது. இங்கேருந்த கேஸை தூக்கின்னு போய் இவங்க தான் அங்கே கொடுத்தாங்க. அங்கே கேள்வி கேட்டதுக்கு அங்கேருந்து உள்ள ஊமை குத்தா 10 குத்துனாலும் வெளியே வரப்போ வடிவேல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டின்னு வர மாதிரி வெளியே வர்றாரு. ஏன்பா டெல்லியில் இது வரைக்கும் யாருன்னா போய் சிபிஐ இதில் போயிட்டு வெளியே ஜாலியாக வந்திருக்கிறத பார்த்துருக்கியா? அந்த மாதிரி வராருன்னா தெரிஞ்சுக்கல இவரெல்லாம் என்ன ஆளுன்னு சொல்லிட்டு. கருப்பு சட்டை வெள்ளை சட்டைலாம் அங்கே மேட்ரு கிடையாதுப்பா. மன்சூர் அலிகான் படம்லாம் பார்த்துருக்கல. அதுமாரி விஜயகாந்துக்குள்ளே போய்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு இது போகிறப்போ விஜயகாந்த் வந்து செம்ம அடினா வச்சுட்டு இந்தப்பா சட்டையெல்லாம் ஒழுங்காக போட்டுக்க, வெளியே போய் எல்லாரும் இது பண்ணிக்கன்னு சொன்னோடனே வெளியே வந்து கை கட்டுவார். நான் நடந்தால் ஊர்வலம், படுத்தா பந்து அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இவரும் பார்த்துருப்பார். உள்ளே நல்லா வாங்கியிருப்பார் டோஸு, வெளியே வந்து ஆயின்னு கை காமிச்சிட்டு போகிறார். வேறு ஒன்றும் இல்லை. சீமான் அண்ணன் ஒன்றும் தன்மானம் மிக்க ஒரு தமிழன், புரியுதா? சீமான் அண்ணன் போய் விஜய் ஒன்றா போய் அவங்க கூட்டணியில் சேரலாம். சீமான் அண்ணன்லாம் வந்து சோரம் போக மாட்டார், புரியுதா? இன்றைக்கி திராவிடத்தை இந்த அளவுக்கு பவராக இருக்குன்னா தமிழ் தேசியமும் ஓரளவுக்கு வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த தமிழ் தேசியத்தை திருடி வச்சுன்னு இருக்கவர் தான் விஜய். சீமான் அண்ணங்கிட்டேருந்து கட்சி கொடியிலேருந்து கொள்கையிலேருந்து அவரோட காப்பி ஆஃப் த எல்லாமே எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. இது பல தடவை சாட்டை துறைமுறைகள் பல சேனலில் பல நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்காரு. இவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு லோகோ கூட போட முடியாது. எல்லாமே சீமான் அண்ணங்கிட்டேருந்து திருடினது. சீமான் அண்ணன் இவர் கூட்டணிக்கு வருவாரா? நல்லா இருக்குது அவங்க கதை. சீமான் இந்த ஆட்டி நான் சொல்கிறேன் பாருங்க, சீமான் அண்ணனுக்கு விடுற ஓட்டு சதவீதம் கூட விஜய்க்கு விடாது. ஏன்னா நாம் தமிழரோட பவர்ஃபுல் அந்த அளவுக்குலாம் எந்த 10 பைசா சோரம் போக மாட்டாங்க ஒருத்தரும். இவங்கள மாதிரி கிடையாது. அப்போ எவ்வளோ கேவலமான விஷயமா இதை பார்க்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ நாள் என்டிஏ வந்து காத்துக்கிட்டே இருக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு 2வது தான் நான் வரமாட்டேன்னு என்டிஏக்கு போகிறாங்களா? அது எவ்வளோ பெரிய, அதுவே என்டிஏக்கு அவமானம் தானே. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 15 வருஷம் ஆட்சியில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தானே அவர் முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்போ உங்களுக்கே கொடுக்கலன்னா அப்போ அது அவமானத்தில் தானே வந்து நிற்கும். அப்படி இருந்தாலும் அவங்க கூப்பிடலப்பா முதல்ல என்டிஏ. நீங்களே ஒரு கதை கட்டி விட்றீங்க. அவங்க கூப்பிடல. அப்படி போனாலும் வந்தால் வான்னு கூப்பிடுவாங்க. அவங்களே எல்லாம் கூப்பிடல. ஏன்னா எடப்பாடி ஒரு முதலமைச்சர்ன்ற ஒரு இதில் இருக்கிறா போல். இவரை வர வச்சுட்டு அவரோட ஓட்டு சதவீதத்தை குறைச்சிக்கலாம் மாட்டார், அவரோட தன்மானத்தையும் குறைச்சிக்க மாட்டார். காங்கிரஸ் வந்து முதல்ல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அது வந்து மாநில கட்சி கிடையாது. அது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரு கட்சி. அப்படி இருக்கிறப்போ இங்கே நடக்கிறத நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான். அதனால் இங்கே தேய்மானம்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஞ்சம் தப்பானதுனால தான் இவ்வளோ தூரம் நடக்குது.
அண்ணா கண்ட கனவை நிறைவேற்ற போகிறது முழு 100%. அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். அதுக்கான ஃபார்முலா இவ்வளோ நாள் அமையல, இப்போ தான் அமைஞ்சிருக்கு. இந்தியா கூட்டணியில் ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை கலப்ப போகிறது, ஒரு பெரிய ஒரு ஆளுமையை எடுத்துகிட்டு வர போகிறது. இன்ஃபேக்ட் டிஎம்கே பார்த்தா இன்றைக்கி டெல்லி பயப்படுது. அடுத்த எலெக்ஷனில் என்னவா வந்து நிற்பார் இந்த ஸ்டாலின் அப்படின்னு பயப்படுது. ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுதாலாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரங்களும் இவர் தான் வரணும் ஒருமித்த குரலில் கை நீட்டுறாங்கன்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய இவரை நம்ம முதலமைச்சரை பார்த்து தான் என்டிஏ கூட்டணியே பயப்படுது. 10% கம்மியாக இருக்குது எல்லாமே. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் என் தங்கச்சி, என் ஒய்ஃபு எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணி பயமாக சொன்னாலும் அவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு சொன்னோடனே இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தவனே என்னப்பா என்னப்பா இந்த இப்படி இருக்காப்புல அப்படி இப்படின்னு இப்பயே அங்கேயே இப்போ ரொம்ப வீட்லேயே பார்க்குறோம். என் வீட்டில் விஜய்னு ஒருத்தன் இருந்தான், அவன் செத்துட்டான் போன வாரத்தோட. அவன் அப்படி ஆகிப்போச்சு. அதுதான் உண்மை. அதனால ரொம்ப இப்போ எல்லாருமே வயசானவங்கெல்லாம் மரியாதை வச்சுருந்தாங்க விஜய்ன்னு சொல்லிட்டு. இது என்னப்பா இவர் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சங்கீதாவோட டிவோர்ஸ் கேஸை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அது பிரச்சனையாக இருக்காது. அவர் ஒழுங்காக இதுவும் அவரும் விட்டுருந்தாருன்னா பிரச்சனையாக இருக்காது. இந்த பசங்க தேவையில்லாமல் சங்கீதா மேடமை போட்டு அடின்னு அடித்து தப்பாக சித்தரித்து அசிங்கமாக பேசுனதுனால அதுவே அவங்களுக்கு ட்ராபேக்காக மாறி போச்சு. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் இவர் வந்து மேடையில் பேசுகிறப்போ அது பெரிய ஒர்த்து இல்லைன்ட்டு மகளிர் தினம், ஒரு மகளிர் தின கொண்டாட்டத்தில் மகளிர்லாம் வச்சுன்னு சீமானண்ணா எப்படி மகளிர்லாம் வச்சு பேசுவார், அந்த மாதிரி மகளிர்லாம் வச்சுன்னு மகளிரை பற்றி பேசுகிறப்போ தான் குடும்பத்தில் இருக்கிற பொண்டாட்டி தான் முதல் மரியாதை. அவங்களும் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு சொன்னது எப்படின்னா சாப்பாட்டில் எல்லாமே வச்சுட்டு முனையில் ஏதோ ஒரு கன்றாவியை வச்சா மாதிரி வச்சுட்டு போயிட்டார். அதுதான் தற்கூரின்றது. ஒரு தலைமை பண்போடு இருக்கணும். தற்கூரித்தனமாக இருந்ததுன்னா இதை கூட யோசிக்காமல் ஒரு பொண்ணு சொல்கிறான்னு சொல்லிட்டு எட்டுன்னு வந்து அதை எலெக்ஷன் டைமில் எல்லாருமே ஊரே உத்து பார்க்குற டைமில் உங்கள் ஒய்ஃப் கேஸ் போட்டிருக்க டைமில் யாரை வெறுப்பேற்றத்துக்காக இதை எட்டுன்னு வந்து செய்கிறீங்க? அவன் வீட்டுக்கு தெரியாமல் சொசைட்டிக்கு தெரியாமல் வெளியே தெரிஞ்சால் வெக்கக்கேடு ஆச்சடான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மறைச்சி வச்சு ஏதோ ஒன்று பண்ணி மாட்டிக்கிறான். நீங்கள் ஓப்பனாக எடுத்துன்னு வரனா எனக்கு யார் மேலேயும் பயம் இல்லைன்றதோட சமுதாயத்து மேலே அக்கறை இல்லைன்றது தான் இது முதல்ல காட்டுது. இதுக்கு மேலே உனக்கு என்ன சொல்ல முடியும்? கூட்டுன்னு வந்து நிறுத்திட்டா போல், பொண்டாட்டி கேஸ் போட்டுக்கிறாங்க, கூட்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவங்களும் அவங்களோட இதுவெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ட்வீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப மறுபடியும் அவங்க சொல்லணும்னா மறுபடியும் கல்யாண டேட் அறிவிச்சாதான் இதுவா அப்படின்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு. இதான் ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் எதுக்குடான்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். இது எல்லாமே ஏற்கனவே 10 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் சொல்லிகிட்டு இருக்காங்க. திருப்பினியும் வந்து அவங்க சொல்லலைன்னா நீயும் ஒரு தற்கொலை கூட்டத்து தலைவன் மாதிரி தான் பேசுகிற. கண்டிப்பாக சங்கீதாவுக்காகலாம் விற்க மாட்டார். சங்கீதாவுக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். அதான் தெரியுமா, தன்னோட உச்சத்தையே விட்டு கொடுத்து வந்தான்னு சொன்னவர் த்ரிஷாவை கூட விட்டு கொடுக்காம அவங்க சங்கீதாவுக்காக நிற்கிறப்பலனா இதெல்லாம் அதில் வந்து சேராது தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் என்ன பண்ணுவார் இருப்பாங்க, ஆதவ அர்ஜுன் தான் எதனா கைட்லைன் பண்ணுறாரான்ற மாதிரி எனக்கு தோணும். அவன் தேர்தலுக்கு அப்புறம் த்ரிஷாவை வச்சுக்கிறாரு, த்ரிஷாவுக்கு குழந்தை பிறகுது, அது காதணி விழா நடத்துகிறாரு, அதுக்கு கல்யாணம் பண்ணுறாரு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். தேர்தலில் ஒரு நல்ல மனுஷன் ஜெயிக்கணும், நம்ம மக்களுக்கு நல்லா இருக்கணும், இந்தி திணிப்பை எதிர்க்கணும், மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இந்தியா லெவலில், அதாவது உலக லெவலில் இந்தியா முன்னேறணும்னா இன்றைக்கி கேஸ் தட்டுப்பாடுலாம் இருக்குது. அதுக்கு உண்டான அதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தலைவனாக தான் நாங்கள் வரவேற்கணும்னு பார்க்குறோம். இந்த த்ரிஷா வச்சுன்னுக்கிறாரு, அந்த ஸ்டெப்னியை வச்சுருக்காரு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நல்ல தலைவன் வந்தால் யாராக இருந்தாலும் ஆதரிக்க போகிறாங்க. அது நான் தடுத்து நீ தடுத்துலாம் நிற்க போகிறது கிடையாது. அது நிறைய பேர்லாம் சொல்லலை. அது வந்து தேவைக்காரங்க மட்டும்தான் சொல்லுவாங்க, அது அவர் பர்சனல்ட்டு. பட் ப்ரொஃபஷ்னலுக்கு வரப்போ பர்சனல் தான் மெயினாக முதல்ல ஸ்டடி பண்ணிட்டு தான் ப்ரொஃபஷ்னலுக்கே வரணும். வீட்டை சுத்தம் பண்ண முடியாத நீ எப்படி வந்து நாட்டை சுத்தம் பண்ணுவேன்? அப்போ அதுலேருந்து இதில் நிறைய பணம் வருதுன்ட்டு சொல்லிட்டு தானே இதில் வரேன்னு தான் எல்லோரும் பேசுவாங்க. ஆமாம், நீங்கள் தான் இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அது வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு. இப்போ பவன் கல்யாணம் சொல்கிறாங்க அவர் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதுங்களா? எவனோ ஒருத்தன் சொன்னால் நம்புவீங்க, ஏன்னா வெள்ளையாகிறவன் போய் சொல்ல மாட்டான்ட்டு. அந்த மாதிரி நம்மளாம் ஆரம்பத்தில் அவர் சரியாக பார்க்காம எல்லாமே தப்பு பண்ணிவிட்டு திமுக தான் காரணம்னா இதை வந்து எம்ஜிஆர் காலத்தில் நீ சொல்லியிருக்கலாம். ப்ரெஸ்ஸு மீடியா அதெல்லாம் வளராமல் இருந்தது. ஒரு ஃபோன் பண்ணாலும் ஒருத்தங்க எதனா பெரிய ஆளுங்க செத்தா கூட வந்து சேர்கிறதுக்கு 15 நாள் காது காய்ச்சி.
அப்போ என்ன தப்பு பண்ணாலும் தெரியாது, நீ போய் சொன்னாலும் இப்போல்லாம் அப்படின்ற டைமில் கண்டுபிடிச்சி எடுத்து போட்டுருவாங்க. அப்போ நீ இவ்வளோதையும் பண்ணிட்டு திமுக தான் காரணம்னா யார் காரணம் இருந்தால் பாருன்னு தூக்கி போடுறாங்க. அப்போ இதுக்கும் நீ தான் காரணம், லேட் ஆனதுக்கு நீ தான் காரணம். உங்கள் ஒய்ஃப் டைவர்ஸோட அந்த என்னது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வெளியே விட்டதுக்கும் நீங்கள் தான் காரணம். எப்படா உங்களை பற்றியே பேசிகிட்டே இருக்கணும்னு ஒரு விஷயத்தை கலப்பி விட்றதா நீங்கள் தான் காரணம். ஆமாம், ஒரு அட்வைஸ் பண்ணுவார், ஏன்னா நீங்கள் வாங்கினா லாஸ்ட்டானா நீயே கூட சிஎம்மாக இருந்தா வானான்னு சொன்னால் கூட தன்மானத்துக்காக நிற்பான். ஏன்பா எங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, நீ என்ன ஆசை காமிச்சாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு வெளியே உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியே வந்து அவருக்குள்ளே ஒரு தலைவர் இருக்கார், அவரை வந்து யாரையும் இது பண்ண தேவையில்ல, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வெளியே வருவாங்க. செங்கோட்டையனுக்காக தான் இந்த கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் உள்ளே வராததுக்கு காரணம். செங்கோட்டையன் திமுக வருவாரா நீங்கள் கேட்குறீங்க? திமுகக்கெலாம் செங்கோட்டையன் வந்து சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்னா வாச்சாத்தை கொடுமை தெரியும், 1992 நடந்தது. 269 பேர் நான் சீருடை அணிந்த இந்திய வரலாற்றிலே அத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்தது அந்த ஒரு கேஸ் தான். எப்போ 2023 இப்போ நம்ம ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தீர்வே கிடச்சிது. அந்த வன்கொடுமை அந்த பிரச்சனைக்கு எல்லாமே மூல காரணம் யாருன்னு பார்த்தா செங்கோட்டையன். இப்போ எங்கே நின்னாலும் தோப்பார். அதனால் செங்கோட்டையன் தாவேக்களை வேறு இருக்கார். கம்யூனிஸ்ட் தோழர்கள் எப்படி ஜெயிக்க விடுவாங்கன்றீங்க அவங்கள? அவர் வந்து கம்யூனிஸ்ட் வந்து அவங்கள வந்து சேரணும்னா எவ்வளோ பெரிய இது தெரியுங்களா? அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் செத்து போயிட்டான் தண்டனைக்குள்ளானவன், 40-50 பேர். மிச்சம் இருக்கிற 200 சம்திங் பேரையும் தண்டனை கொடுத்துருக்காங்க. எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க. இது வந்து நம்மளோட கரும்புள்ளி மாதிரி. அதுக்கு அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எம்எல்ஏவும் பி வெங்கடேசன் நினைக்கிறேன், சண்முகம். அவங்க 2 பேரையும் செங்கோட்டையன் ஆடியோவில் அவங்கள 2 பேரை ஆச்சு தூக்கு அப்படின்னு சொல்லி ஆடியோவை இது ஃபோனில் பேசினதை பிஎஸ்என்எல்காரன் எடுத்து அவங்க கையில் கொடுத்து அது பெரிய சர்ச்சைக்குள்ளே ஆச்சு. ஒரு எம்எல்ஏன்றீங்களே, இவ்வளோ மக்களை அவ்வளோ ஒரு ஊரையே நாசம் பண்ணானுங்க. கேட்கறதுக்கு ஒருத்தன் இல்லை, ஊரில் இருக்க எல்லா பொருளையும் அடிச்சு காலி பண்ணானுங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? மக்களை வாழ்விக்கிறதுக்கு தான் அரசியலில் ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வைக்கிறோம். சீருடை அணிஞ்சா 269 பேரை காலி பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளோ அசியம் மொத்தமே சேர்ந்து ஒரு ஊர் மக்களே காலி பண்ணாங்கன்னா, இத்தனையும் வனத்துறையும் சேர்ந்து, இதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களாம் மறுபடியும் ஓட்டு போட்டு வர வைக்கிறது வேஸ்ட்டுன்ற. அவர் போயிருக்க இடமா அந்த மாதிரி இடம் தான். அதனால் செங்கோட்டையனை கண்டிப்பாக எங்கே நின்னாலும் தோக்கடிப்பார்.